அப்ப மனித நீதினா என்ன, தேவ நீதினா என்ன? உங்க நீதி வேற, கடவுள் நீதி வேற. நிறைய பேர் சொல்றாங்க அவன் சரி அவன் எல்லாம் எந்த நீதியை பேசிட்டு இருக்கிறாங்க, மனித நீதி. ஆனா இங்க பைபிள் சொல்லுது மனித நீதியை தேடாத. பழைய ஏற்பாட்டில் எல்லா பயிலும் மனித நீதியில வந்தாங்க, நீ தேவ நீதிக்கு வான்றாரு. தேவ நீதினா என்னன்னா, இப்ப பாருங்களேன், 2 நீதி இருக்கு. இப்போ ஒரு பையன் என்ன செய்யறான், ஒரு அனாதை, அவன் என்ன செய்யறான், ஒரு காலேஜ் +2 வரை முடிச்சுட்டான், ஏதோ காலேஜில் சேர்றதுக்கு அவனுக்கு ஃபீஸு கெட்ட காசு இல்லைன்னு ஒன்று அப்ளிகேஷன் போட்டவன் அந்த காலேஜுக்கு போகணுன்றதுக்காக முந்தின வருஷமே டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பேப்பர் போடுறான். அதுக்கப்புறம் 6 to 7 ஒரு மார்க்கெட்டில் ஒரு பலசர கடையில் வேலை பார்க்குறான். 7 to 8 வந்து பால் ஊற்றுறான். அப்புறம் வந்து சாயந்தரம் என்ன செய்கிறான், ஒரு ஒர்க் ஷாப்பில் பார்ட் டைமாக இங்கேயே வேலை பார்க்குறான். பார்த்து காசை சேர்த்து ஃபீஸு கட்டி காலேஜுக்குள்ளே போய் உட்காடுறான். சரியா? இப்போ ஏன் பையனை நான் காலேஜில் சேர்க்கறதுக்கு வரேன். நான் நேராக வந்து என் பையன் பேரில் நான் என்ன செய்கிறேன், ஃபீஸை கட்டுறேன். இவன் காலையில் பேப்பர் போடலை, பால் ஊற்றலை, சாயந்தரம் ஒர்க் ஷாப் போல, இவனுக்கு நான் கட்டிட்டேன். இவனும் நேராக போய் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். அப்போ காலேஜ் என்ன சொல்லுது, நீ எப்படி காசு கட்டணுன்ற எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு காசு தான் கட்டுறதான் முக்கியம்னு. அப்போ இவன் உட்கார்றது, இவன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் உட்கார்றான், பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டமே படாம உட்கார்றான். ஆனா கஷ்டமே படாம உட்கார்றவனையும் காலேஜ் நீதின்னு தான் சொல்லுது, கஷ்டப்பட்டு உட்கார்றவனே காலேஜ் நீதின்னு தான் சொல்லுது. ஏன்னா காலேஜுக்கு தேவை ஃபீஸ், நீ கஷ்டப்பட்டியா இல்லையான்றது கிடையாது. அப்ப ஒருத்தன் கஷ்டப்பட்டு வர்றான், ஏன்னா அவன் சொந்த நீதியில வரான். இன்னொருத்தனுக்கு அவங்க அப்பா அவன் செலுத்த வேண்டியதை செலுத்துறனால இவன் அந்த நீதியில வரான். அதுக்கு பேரு தான் தேவ நீதி. உன்னுடைய பாவங்களை போக்குவதற்கு நீ கரையம் செலுத்தி, நீ மன்னிப்பு கேட்டு, நீ முழங்கால் போட்டு, நீ உபவாசம் இருந்து, நீ ஒழுக்கமா வாழ்ந்து, நீ செழுக்கமா வாழ்ந்து, வாழ்ந்து நீ வந்து கர்த்தர்ட்ட நிக்கிறீல, அதுதான் மனித நீதியாம். ஆனா பாவமான என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கிரயமாய் கொடுத்து, அந்த இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கி நான் வந்து இப்ப பிதாட்ட அப்படி நிக்கிறேன்னா இது என்ன நீதி?